திருப்பாடல்கள் 143. உதவிக்காக மன்றாடல். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்து கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும். என் பகைவர் அனைவரையும் ஒழித்துவிடும். ஏனெனில் நான் உமக்கே அடிமை. திருப்பாடல்கள் 144. வெற்றிக்கு நன்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. ஆண்டவரே, உம் வான்வெளியை வளைத்து இறங்கி வாரும். மலைகளை தொடும், அவை புகை கக்கும். மின்னலை மின்னச் செய்து அவர்களை சிதறடியும். உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். வானின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும். பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையினின்று என்னை விடுவித்தருளும். அவர்களது வாய் பேசுவது பொய், அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. எனக்கு விடுதலை வழங்கும். வேற்றினத்தார் கையினின்று என்னை விடுவித்தருளும். அவர்களது வாய் பேசுவது பொய், அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை. எம் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்களாக. எம் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக. எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக. வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக. எங்கள் வயல்களில் ஆடுகள் 1000 பல்லாயிரம் மடங்கு பலுகட்டும். எங்கள் மாடுகள் சுமை சுமப்பனவாக. எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும். எங்கள் தெருக்களில் அழுக்குரல் இல்லாதிருக்கட்டும். இவற்றை உண்மையாகவே அடையும் மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் பேறு பெற்றோர்.